ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மங்களநாத சாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானின் சந்தன காப்பு களையப்பட்டு கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி வரை பக்தர்களுக்கு மரகத ஆடல் திருமேனியாக காட்சியளித்தார். கும்பாபிஷேகத்திற்கு பல்லாயிரக்கணக்கானோர் வருவார்கள் என முன்கூட்டியே தெரிந்திருந்தும் போதிய முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்யாததால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் உள்ள செங்கமவள்ளி தாயார் சமேத கதிர் நரசிங்க பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவிற்காக காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து புனித தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு 6 கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அறநிலையத்துறை சார்பாக கும்பாபிஷேகத்திற்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாத பை தூக்கி வீசப்பட்டதால் அவற்றை பெறுவதற்காக பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் மெலட்டூரில் உள்ள ஏர்வாடி திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஏர்வாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வண்ணமுடையான் திருமேனி ஐயனார் கோவிலில் கிராம மக்களின் நிதி பங்களிப்பு திருப்பணிகள் நடைபெற்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. வேத விற்பனர்கள் திருமந்திரம் ஓத கோவில் கலசங்களில் புனித நீர்கள் ஊற்றப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் வெண்டாக்கோட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற திருத்தேர் வெள்ளோட்டத்தில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கலைநயத்துடன் புதிய தேர் வடிவமைக்கப்பட்ட நிலையில் வெள்ளோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்ளூர் மட்டுமின்றி சுற்றுவட்டார மக்களும் வெள்ளோட்டத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் கோயிலில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 1500 ஆண்டு பழமை வாய்ந்த வீரட்டேஸ்வரர் கோயில் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் கீர்த்திவாசர் கோவிலில் பக்தர்களின் வேண்டுகோளினை ஏற்று திருப்பணி நடைபெற்ற நிலையில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. கோயில் கோபுரங்களில் உள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பழனி, திருத்தணி முருகன் கோயில்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் யாகசாலைகளில் வைத்து பூஜிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் ராமநாதபுரத்தில் உள்ள உத்தரகோசமங்கை மங்களேஸ்வர மங்களநாதர் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். உத்தரகோசமங்கை கலசே போற்றி.